விநாயகர் சதுர்த்தி வந்தாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தான். 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குடைவரை கோயில் தமிழகத்தின் முதல் குடைவரை கோயிலாக போற்றப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள இந்த தலம் ஆண்டுதோறும் 10 நாள் கொண்டாட்டமாக விநாயகர் சதுர்த்தி பெருவிழா நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு விழாவின் முக்கிய நிகழ்ச்சி தேரோட்டம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பொதுவாக 4 கரங்களுடன் அருளும் விநாயகர் இங்கு மட்டும் 2 கரங்களுடன் அருள் பாலிக்கிறார். இடக்கரத்தில் கடிஹஸ்தம், வலக்கரத்தில் மோதகம் போல தோன்றினாலும் அது உண்மையில் சிவலிங்க வடிவம் என்பதே சிறப்பு. மேலும் தொந்தி ஆசனத்தில் அல்லாமல் அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பது அபூர்வம். இந்த கோயிலை விசித்திர சித்தன் என்ற மகேந்திரவர்மன் உருவாக்கியதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. வடதிசை நோக்கி எழுந்தருளிய விநாயகரை கல்வெட்டில் தேசி விநாயக பிள்ளையார் என்று குறிப்பிடுகின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகருக்கு கருப்பட்டி பணியாரம் நைவேத்தியமாக செய்வது பழக்கம். பிள்ளையார்பட்டி விநாயகருக்குரிய 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. மேலும் தென்னிந்திய அர்ஜுன வனத்தலங்களில் ஒன்றாகவும் இது புகழ் பெற்றுள்ளது. இங்கு விநாயகர் சதுர்த்தி என்று 18 படி அரிசி, 2 கிலோ எள், 6 படி கடலைப்பருப்பு, 50 தேங்காய், பசுனை, வெல்லம், ஏலக்காய் முதலியன கொண்டு ஆயிரக்கணக்கான கொழுக்கட்டை தயாரித்து விநாயகருக்கு படைத்து பக்தர்களுக்கு வழங்குகின்றனர். பிள்ளையார்பட்டி விநாயகர் சிவபூஜை செய்யும் கோலத்தில் வீற்றிருப்பதால் இங்கு மந்திர தீட்சை பெறுவது சிறப்பானது. இந்த இடத்தில் ஜபம் செய்தால் விரைவில் பலன் கிட்டும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அற்புதங்கள் நிறைந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தலம் பக்தர்களின் வாழ்வை வளமுடன் நிறைக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தியில் அனைவருக்கும் விநாயகர் அருள் கிட்டட்டும். இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.